ஆசைப்படுறீங்க முன்னாடி வாங்க. சுகன்யா முன்னாடி வந்துடுமா, இங்கே முன்னாடி வந்துடு. தீபா நீயும் கொஞ்சம் முன்னாடி வந்துடுமா. எல்லாம் ரொம்ப பக்கத்தில் உக்காடுறீங்க எல்லாம். சிஸ்டர் நீங்கள் இன்னும் இப்படி ஒத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தவர் நல்லவர். ஆமென். இந்த மாலை வேளையில் கூட மீண்டுமாய் தேவனுடைய சமூகத்தில் இந்த 6வது நாளில் தேவனை ஆராதிக்க துதிக்க தேவ நாமத்தை மையப்படுத்த வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் மாறாததாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற யாவரையும் இந்த நாளில் கர்த்தர் பலப்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து மாற்றங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 21 நாளும் மாற்றத்துக்குரிய ஒரு நாளாய் நம்ம தேவனுடைய சமூகத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த 6வது நாளில் கூட வார்த்தைகளில் ஒரு மாற்றம் வரும்படியாக நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோமே. தேவனுடைய வார்த்தையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன வரணும்? ஒரு மாற்றம் வரணும். ஏன்னா வார்த்தை கேட்கிறதோடு கூட அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை தேவ சமூகத்தில் நடந்து கொள்ளுகிறதுக்கும் அந்த வார்த்தையின்படி தேவனுடைய பிரியத்தின்படி வாழுகிறதுக்கும் நாம் பிரயாசப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வார்த்தை சபையில் ஒண்டிதான் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. வீட்டுக்கு போன பிறகு வேத வாசிப்போ வார்த்தையோ வார்த்தையின் மீது ஒரு வாஞ்சையோ பசிதாகமோ இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தையில் ஒரு மாற்றம் வந்துடுச்சுன்னா வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பித்துடுவோம். வேதத்தில் துவக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வார்த்தையினால தான். ஆமே. அற்புதங்கள் வார்த்தையினால தான். தேவனுடைய விடுதலை வார்த்தையினால தான். ஒரு மனுஷனுடைய சபிக்கப்பட்டது வார்த்தையினால தான். அப்போ வார்த்தையில தான் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில் நம்ம எவ்வளோ தேவனுக்குள்ளாக பலன் அடைகிறோமோ அவ்வளோ நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட தொடர்ந்து தேவ நாமத்தை மையப்படுத்தி தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை உயர்த்த போகிறோம். இந்த வார்த்தையின் மீது இருக்கிற ஒரு வாஞ்சையில ஒரு மாற்றம் வந்துடுச்சுன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறிடுது. தேவ சபையை எல்லாரும் வாயில திறந்து துதிக்கும்படியாக கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரித்து இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையின் மீது ஒரு பிரியம் வரட்டும். வார்த்தையில் ஹல்லேலூயா ஒரு ஆசை வரட்டும். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அந்த வார்த்தையில் ஹல்லேலூயா ஒரு மாற்றம் வரட்டும் என்று சொல்லி எல்லாரும் வாயில திறந்து தேவனை மையப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கலாம். எல்லாரும் விடுதலையோடு கூட ஸ்தோத்தரிக்கலாம். ஆமென். 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 உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில ஜீவன் தரும் வார்த்தை உம்முடைய வார்த்தை. ஆண்டவரே, ஜீவன் தருகிற வார்த்தை உம்முடைய வார்த்தைகள். ஒரு மனுஷனை உருவாக்கக்கூடியது உம்முடைய வார்த்தைகள். அந்த வார்த்தையை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளா இந்த மாலை வேளையில் எங்களை மாற்றுங்கப்பா. அந்த வார்த்தையின் மீது தாகம் உள்ளவர்களா, அந்த வார்த்தையின் மீது பசி உள்ளவர்களா, இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் ஸ்தோத்தரித்து தேவ வார்த்தைக்கு உங்களை ஒப்பு விடுங்க. கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் விட்டு விடாதபடிக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயப்பட்டு தேவ கிருபையினால் பலப்படுகிற தேவ பிள்ளைகளாய். ஹல்லேலூயா. சத்தங்கள் உயரட்டும். எல்லாம் ஸ்தோத்தரிங்க. எல்லா வாயை திறந்து நல்லா மகிமையோடு கூட என்னுடைய இருதயத்தில் அந்த வார்த்தைகள் இறங்கணும். அந்த வார்த்தைகளை நான் உள் வாங்கணும். ஆண்டவரே, கர்த்தர் அநேக இடத்துல வார்த்தையை சொல்லுகிறதை கேட்கும்படியாய் தன் பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டார். நான் சொல்லுகிறதை கேளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில மிகுந்த கவனம் உள்ளவராய் நான் சொல்லுகிறதின்படி நடக்கிறவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு தகுதியானவர் என்று சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 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 ஓ thank you Jesus. நன்றி நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மகிமையாய் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். நல்ல வாயை திறந்து சில நிமிஷம் வாய்களை திறந்து உள்ளத்தினால திறந்து யாரும் மௌனமா இல்லாதபடிக்கு
தேவ விடுதலின் ஆவியானவர் அவருடைய வார்த்தைக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்தெறிவாராக. சில நேரத்தில் வார்த்தைக்கு செவிசாய்க்க பிசாசு விட மாட்டான். எல்லாத்தையும் செய்ய விடுவான், வேலை செய்ய விடுவான், ஜெபிக்க விடுவான், அநேக காரியங்களை உடையாற விடுவான். வார்த்தைக்கு மாத்திரம் செவிசாய்க்க விட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் வார்த்தையில வல்லமை உண்டு, வார்த்தையில ஜீவன் உண்டு, வார்த்தையில தேவ மகிமை உண்டு. இந்த கேளுங்க, ஆண்டவரே கீழ்படுகிற இருதயத்தை தாங்க, வார்த்தைக்கு கீழ்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஒரு மாற்றம் வரட்டும், ஒரு மாற்றம் வரட்டும், எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும். Hallelujah. Oh, we pray, we worship you, Lord. துதிங்க துதிங்க துதிங்க, எல்லா வாயை திறந்து நல்லா சத்தத்தை உயர்த்தி, யாரும் மௌனமா இல்லாதபடிக்கு நீங்க இந்த துதியின் நேரத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்றீங்களோ அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய அளவு. Hallelujah. Hallelujah. ஜெபிங்க ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க, கண்களை மூடி. ஓ கர்த்தர் இடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து மனதார தேவ சமூகத்துல முடிஞ்ச அப்படியே முழங்கால் போட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. யாரும் அப்படியே மௌனமா வந்து உக்காந்துட்டு போக அல்ல, பலன் அடையணும் தேவ சமூகத்துல. ஓ ஒவ்வொரு நாளும் பலத்துக்கு மீது பலன் அடையணும், மகிமைக்கு மீது மகிமைக்குள்ளாய் பிரவேசிக்கணும். 6 நாட்கள் ஆயிருக்கு. இன்னைக்கு துவக்க நாளை விட இன்னைக்கு ஒரு படி மேலாக நான் இருக்கணும். எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு ஆலோசனைகள், எவ்வளவு கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஓ ரிகடலபா ஷெதெரி கரமா, ஓ மைட்டி லார்ட். ஆவியானவர் இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க, இந்த இடத்துல இறங்கி அசைவாடுங்க. ஒவ்வொரு இருதயத்தை தொடுங்க, ஒவ்வொரு இருதயத்தை தொடுங்க. வார்த்தைக்கு ஓ செவிசாய்க்கிற இருதயமா கர்த்தர் நீங்க மாற்றுங்க. துதிங்க துதிங்க, எல்லாம் துதிங்க. உங்க கட்டுகள் உடையணும்னா துதிக்கணும். ஓ தேவ பிரசன்னத்துல இன்றைக்கு ஒரு விடுதலையோடு போகணும்னா துதிக்கணும். ஒரு நாளும் வந்த வண்ணமாய் நாம் போக கூடாது. தேவ சமூகத்துல அவர் நம்மை பலப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். துதிங்க, அந்நிய பாஷையில பேசுறவங்க, தேவனை மகிமைப்படுத்த நினைக்கிறங்க, ஸ்தோத்திரம் பண்ண நினைக்கிறங்க, கர்த்தருடைய நன்மைகளை சொல்லி அவருடைய மகத்துவங்களை சொல்லி ஆராதிக்க நினைக்கிறவர்கள் விடுதலையோடு கூட வாயத்தர 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 ஏசு நிரப்புகிறதுக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். ரிமாமா ஷாதாரி கல்லபா, ஓ ரிகட லபா ருதரே தெரே கெலேமா. தேவாவியானவர், ஓ மைட்டி mighty Lord, mighty Jesus, let your presence oh fill your people, Lord. Rugada lava rigada lama shada rika raba. Iragatu deva vallaba, iragatu deva vallaba. Hallelujah, hallelujah. ella 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி பலனாய் ஓ துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் என் தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். Hallelujah. Thank you. Oh mighty. நல்ல 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 கையை தட்டி அப்பாவை மையப்படுத்துங்க. நல்ல ஒரு 2 நிமிஷம் கையை தட்டி நல்ல விடுதலையோடு கையை தட்டி அந்நிய பாஷையில பேசி தேவ விடுதலையோடு கூட நல்ல உற்சாகமாய் உற்சாகமாய் ஓ ஆவிய சோர்ந்து போக விடாத, ஓ ஆவிய ஓ மடங்கி போக விடாத. விடுதலையோடு விடுதலையோடு தேவ அபிஷேகம் தேவ அபிஷேகம் இப்பொழுது உன்னுடைய ஆவியை பலப்படுத்துகிறது,
உன்னை ஒடுக்கிற, உன்னை ஒடுக்க நினைக்கிற எல்லா சத்துடைய கிரியைகள் உடைக்கப்படுகிறது. ரிகா ரபா ஷதா ரிகா லபா ஓ ரிகடா லபா ஓ ரிகடா லமா ஷேத ரிகா ரபா பாபா ஓ ரிதா ரகா ரமா துரேதே ரெகே லிபா. அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி இறங்கட்டும், இறங்கட்டும். எல்லா சோர்ந்து போன ஆவியை உற்சாகப்படுத்தட்டும், உற்சாகப்படுத்தட்டும், உற்சாகப்படுத்தட்டும். நல்ல ஆவியில நிரம்பி இந்த நாளில தேவ பலத்தோடு கூட உங்களை விட்டு கொடுக்காதீங்க, சோர்ந்து போக விட்டு கொடுக்காதீங்க. அப்பாவுடைய வீட்டுக்கு வந்துட்டா, அப்பாவுடைய பிரசன்னத்துக்கு வந்துட்டா, அப்பாவுடைய சமூகத்துக்கு வந்துட்டா அவரை எப்படியெல்லாம் துதிக்க முடியுமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you, Lord. ஆவில அப்படியே ஒரு மாற்றம், ஆவில ஒரு மாற்றம், ஆவில ஒரு மாற்றம். வந்த வண்ணமாய் நான் போக மாட்டேன், இருக்கிற வண்ணமாய் நான் போக மாட்டேன். Thank you, Lord. Oh, mighty Jesus. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே நல்ல கையை தட்டி பாடி, மதன்பை கண்டடைந்தே. எல்லாரும் சொல்லாமா? திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே. எல்லா வாயை திறந்து, எல்லாரும் உள்ளத்தினால திறந்து அவர் சமூகத்தில் தாமதன்பை கண். கொஞ்சம் பேர் அப்படியே முன்னாடி வந்துருங்க, பின்னாடி இடம் இல்ல. சமூகத்திலே இலை பாருதல் தரும் தேவா, காலை தோரை தேற்றிடுமே. இலை பாருதல் தரும் தேவா, காலை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்த தந்த, சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்த தஞ்ச, சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாத ஹல்லேலூயா. நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்து. எல்லாரும் ஜபத்தோடு, ஜப சிந்தனையோடு ஆராதிங்க. அவருடைய சமூகத்துல அவருடைய அன்பை அடையும்படியாக அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்தில்
என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தா விசாரித்து என்று கனிவோ என்னை நோக்கிடுமே. கருத்தாக விசாரிக்கிறவர் மனுஷனை போல அல்ல, அவருடைய விசாரிப்பு. எல்லாரும் வாயை திறந்து திருப்பாதம் ஆராதி. தேவனை நோக்கி மகிமைப்படுத்து. தேவ மகளே, ஆண்டவரே உங்களை நோக்கி வந்திருக்கிறப்பா. தாமத அன்பை கண் அடைந்தே தேவ சமூகத்திலே தாமத அன்பை எல்லாரும் இருதயத்தினால திறந்து மனமாற மாந்தனி அல்ல, மன வேண்டுதல் கேட்டிடு. மனமாற மாந்தனி அல்ல, மன வேண்டுதல் கேட்டிடு. எனதுள்ளம் ஊற்றி ஜெபிப்பே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. எனதுள்ளம் ஊற்றி ஜெபிப்பே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. திருப்பா எல்லாம் அப்படியே ஜெப சிந்தனையோடு தேவ சமூகத்துல உங்களை உண்மையாய் ஒப்பு கொடுத்து வாய்களை திறந்து எல்லாரும் இருதயத்தினால திறந்து ஓ இயேசுவின் நாமத்தினால கண்டடைந்து என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நீந்தை நேரிடினு. என்னை கைவிடாதீரும் நாதா, எந்த நீந்தை நேரிடினு. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் நீந்திடுமே. உமக்காக யாவும், எத்தனை பேர் சொல்றீங்க உமக்காக யாவும் சகிப்பேன்? ஆமே திருப்பா எல்லாம் ஜபத்தோடு எல்லாரும் இருதயத்தினால திறந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி உள்ளத்தினால திறந்து எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். அவருடைய அன்பை ருசிங்க. இது ஆராதனை நேரத்துல அவரை போல என்னை அன்பு செலுத்த யாரும் இல்லை. கத்திலே தாமத அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதீரும் நாதா, எந்த நீந்தை நேரிடினு. என்னை கைவிடாதீரும் நாதா, எந்த நீந்தை நேரிடினு. உமக்காக யாவும் சகிப்பே, உமது வேலன் நீந்திடும். எல்லாரும் அறிக்கை செய்ய போறோம். உமக்காக யாவும் சகிப்பேன், உம்முடைய பலன் எனக்கு போதும், உம்முடைய பலன் எனக்கு பூரணமாய் விலகட்டும். உங்கு பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமத அன்பை கண்டடைந்தே
எல்லாமே தேவ பிரசன்னத்தோடு, யார் இங்க வேடிக்கை பார்க்காம தேவ அபிஷேகத்தோடு, தேவ பலன், தேவ பலன், தேவ சபைய திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே அப்பா. எல்லா வாயை திறந்து, மௌனமாய் இருக்காத மகள, வாயை திற, நான் நிரப்புவேன். திருப்பாதம் நம்பிவன் சொல்ல 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 சொல்ல, உங்களை தான் நம்பி வந்திருக்கிறேன், உங்க அன்பை நம்பி வந்திருக்கிறேன். தாமத அன்பை கண் அவ சமூகத்தில் இன்னைக்கு அவருடைய அன்பை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரத்தக்கதாக, இந்த உலகத்தினுடைய அன்பு மாயை, நாம் தேடி போன அன்பு மாயை, நம்மை தேடி வந்த அன்பு மாயை, இதுவரைக்கும் மாறாத ஒரே அன்பு, தேவ அன்பு. அதை இந்த இடத்துல கண்டடையவர்கள் பாக்கியவான்கள். அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தாமத அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா தோத்திர, ஏசையா தோத்திர, ஏசையா தோத்திர. எல்லாரும் ஜெபத்தோடு ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். அவரை நோக்கி பாரு, அவரை நோக்கி பாரு. உம்மை நோக்கி பார்க்கின்றே. உம்மை சொல்லு மகளே, உங்களை பார்க்க வந்திருக்கிறேன்ப்பா, உங்களை துதிக்க வந்திருக்கிறேன்ப்பான்னு சொல்லுங்க. எல்லா கண்களை மூடி இருக்கிற இடத்துல இந்த தேவ பிரசன்னத்தோடு கூட இந்த ஆராதனை நேரத்துல இந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏசையா ஸ்தோத்திர, ஏசையா ஸ்தோத்திர, ஏசையா ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. உலக வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ, உலக வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்க. எல்லா பாவ பார்த்து உங்களுடைய அணைப்பில், நீங்க அணைக்கிற அணைப்பில், ஓ இந்த உலகத்துடைய எல்லா கொச்சிலும் நான் மறக்கிறேன். சொல்லுங்க, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன், உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உம்மை நோக்கி எல்லாரும் அப்படியே ஆராதனை பிரசனத்தோடு, எல்லாரும் ஜெப சிந்தனையோடு இருக்கிற இடத்துல உங்க இருதயத்தை திறந்து, ஐசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் சொல்றேங்க. மாத்திரம் உங்க அன்பை தேடி வந்திருக்கிற இந்த உபவாச கூட்டத்துல உங்களுடைய அன்பினால் பலப்படுத்துங்க. ஓ இதுவரைக்கும் இருந்ததல்ல. ஏசையா ஸ்தோத்திர, ஏசையா ஸ்தோத்திர, ஏசையா ஸ்தோத்திர, ஏசையா ஸ்தோத்திர,
ஏசையா எல்லாம் ஸ்தோத்தரிக்கலாம். உம்முடைய அபிஷேகம் வல்லவ அரவணைக்கிற கரம் இந்த மாலை வேளையில உடைய பிள்ளைகளை அரவணைக்கட்டும். எல்லா துக்கங்களையும் மாற்றட்டும் ஆண்டவரே. ஓ எஸ் மைட்டி லார்ட். எல்லா வாயில திறந்து ஏசையா ஸ்தோத்திர ஏசையா ஸ்தோத்திர. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லா வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திர ஏசையா ஸ்தோத்திர ஏசையா ஸ்தோத்திர ஏசையா ஸ்தோத்திர ஏசையா ஸ்தோத்திர ஏசையா. நல்ல கையை தட்டி உள்ளத்தினால திறந்து ஏசையா ஸ்தோத்திர. உம்மை நோக்கி பார்க்கின்றே உம்மை நீனே. எல்லா வாய்களை திறந்து கடைசியாக அப்பாவை பார்த்து உம்மை நீனைத்து கரங்களை உயர்த்தி ஏசையா ஏசையா ஸ்தோத்திர ஏசையா. எல்லா நாவுகளும் உமக்கே உங்க இருதயங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கட்டும். ஏசையா ஸ்தோத்திர ஏசையா ஸ்தோத்திர. அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை ஸ்தோத்தரிங்க, அவரை உயர்த்துங்க. அவரை போல யாரும் இல்லைன்னு சொல்ல, அவரை போல இந்த மாலை வேலையில என்னை தேற்றிட, என்னை பலப்படுத்திட ஏசையா ஸ்தோத்தி. இருக்கிற இடத்துல தேவ பிள்ளைகளை அவரை ஸ்தோத்தரிக்கதான் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திர ஏசையா ஸ்தோத்திர ஏசையா ஸ்தோத்திர. அப்பா ஏசையா. எல்லா வாயை திறந்து நல்ல உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இந்த மாலை நேரத்தில் ஒவ்வொருடைய ஆவிலும் ஒரு பலத்தோடு போக முடியா, உற்சாகமாய் போக முடியா, தேவ மகிமையோடு போக முடியா. ஏசையா ஏசையா ஸ்தோத்திர ஏசையா. அப்படியே தாழ்த்தி ஓ mighty I praise your holy name. ஸ்தோத்திர. எல்லாரும் உள்ளத்தினால ஒரு நிமிஷம் அப்படியே கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் அவரை ஸ்தோத்தரித்து நல்ல பலமா. இது போதாது. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறதுக்கு நல்ல வாய்களை திறந்து உற்சாகத்தோடு கூட
பலமாய். ஓ இது போதாது, நல்ல கையை தட்டி அபிஷேகத்தோடு அந்நிய பாஷைகளோடு கூட இயேசுவின் நாமத்தினால் அவரை ஸ்தோத்தரிக்க நான் வந்திருக்கிறேன். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவரை உயர்த்த கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். Thank you Lord, thank you Jesus, thank you Master. நன்றி ஆண்டவரே, அன்பும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமா இந்த ஆறாவது நாளில கூட உடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்ததற்காக உடைய நாமத்தை மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளில கூட இந்த உபவாச நாளை ஆசீர்வதிங்க. எங்களோடு பேச விரும்புகிற தேவனுடைய வார்த்தையை நீர் மறைத்து பேசி வெளிப்படுத்துங்க. எல்லாவற்றோட கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உட்காரலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. உங்க 2-3 பேர் வந்துருங்க. ஜான்சி வேற யாரும் நாம் சிஸ்டர் நியூ ಇಲ್ಲಿ ಬಂದುಬಿಡ್ರಿ, ಜಾಗ ಇದೆ. தேங்க்யூ ஜீசஸ். வந்து அங்கேயே உட்காந்துடாதீங்க, இடம் இருக்கு, வந்து தாராளமாக உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை கொண்டு வந்து கர்த்தரை மீண்டுமாக இந்த ஆராதனையிலும் தேவ உபவாச ஜெபத்திலும் கலந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை துதிக்கலாம். இந்த ஆராதனை நாளில் கூட ஆமென் ஹல்லேலூயா தேவ ஊழியர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென். அவருக்கு ஆராதனையோடு கூட தான் நான் செய்தி கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் நேரம் ரொம்ப தாமதமாக இருந்தாலும் அவர் தாமதமாக வந்ததுனால ஆராதனை முடிச்சிட்டோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை கொண்டு நம்மை தேவன் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா நாளை தினத்தில் ஆராதனை இருக்கிறதுனால சரியான நேரத்துக்கு நாம் முடிச்சு போயிடுவோம். ஆனால் எல்லாருமே இருக்கிற இடத்துல ஆமென் அசையாமல் வார்த்தைகளை முழுமையாக கேட்டு தேவ சமூகத்தில் பலனடைந்து தேவ சமூகத்தில் நாம் இந்த இடத்தை விட்டு உற்சாகத்தோடு கூட போவோம். நம்முடைய சபைக்கு தொடர்ந்து ஆமென் நம்மை இந்த உபவாச நாட்களிலும் 12 மணி நேர ஜெபங்களிலும் வந்து பலப்படுத்துகிற ஒரு தேவனுடைய ஊழியர். ஆமென். அவர் பயங்கர பிஸி இந்த நாட்களில். ஆமென். அப்போ கூட நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரெல்லாம் பிடிக்கிறதே கஷ்டம். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் அப்புறமா டேட்டு கேட்கணும். இப்போவே பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம கரங்களை உற்சாகமாக தட்டி நம்ம ஹாரி பாஸ்டருடைய கரத்தில் கொடுக்கலாம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையில் நம்மை பலப்படுத்தி கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல ஆமென் வரணும். நைட் ப்ரேயர் முடிச்சு ஆமென் ஒரு 5 மணி 6 மணிக்கு தான் காலையில் ஒரு ப்ரேயரு. அதனால வந்து பாஸ்டர் தெரியாமல் நான் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான் உண்மை. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நிறைவானது வருவது குறைவெல்லாம் ஓடிடுமா. 21 நாள் நிறைவான ஒரு ஆவியானவர் எங்கள் மத்தியில் கர்த்தர் ஊற்ற போறார். சர்வ சாதாரணமல்ல, நிறைவா கர்த்தர் எங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க போறார். பாஸ்டர் ஐயா டீப்புடிங்க அப்படியே. தாய்க்கிலோ நமக்கு நன்றி ராஜா. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே